சாதாரணம்தான் என்று நினைக்கும் ஒரு வழி மாரடைப்புக்கு முன் உடல் காட்டும் அறிகுறி இதுதான். இப்பொழுதெல்லாம் மாரடைப்பு சர்வ சாதாரணமான நோயாக மாறிவிட்டது. மேலும் சிறியவர் பெரியவர் என்றெல்லாம் இல்லை, அனைத்து வயதினருக்குமே இது பொதுவான நோயாகிவிட்டது. இதில் இன்னும் பெண்களுக்கும் கூட அதிகமாக மாரடைப்பு வர ஆரம்பித்து விட்டது. நமது உடல் ஏதாவது பெரிய நோய்க்கு அறிகுறியாக சிறிய சிறிய எச்சரிக்கையை நமக்கு கொடுத்துக் கொண்டே தான் இருக்குமா? அதை சரியாக கவனித்தாலே பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். நமது உடல் திடீரென மாற்றமாக நடந்து கொள்ளும். அது பெரிய வழியாகவும் இருக்காது, வெளிப்படையாக பயமுறுத்தும் அறிகுறியாகவும் தெரியாது. ஆனால் அந்த நொடிகளில் உடல் நமக்கு ஒரு எச்சரிக்கையை அமைதியாக அறிவித்துக் கொண்டிருக்கும். பெரும்பாலானோர் அதை கவனிக்காமல் தற்காலிக சோர்வு அல்லது வேலைப்பளு என நினைத்து கடந்து விடுகிறார்கள். இதுவே பின்னர் பெரும் அபாயமாக மாறக்கூடும். மாரடைப்பு என்பது திடீரென நிகழும் சம்பவம் என்று பலர் கருதுகிறார்கள். உண்மையில் அது வருவதற்கு முன்பே உடல் சில முன் அறிகுறிகளை வெளிப்படுத்த தொடங்குகிறது. அந்த அறிகுறிகள் மிக சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் காரணமின்றி தொடர்ந்து அல்லது ஒரே நேரத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டால் அவை உடலின் முக்கியமான எச்சரிக்கைகளாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று நெஞ்சு பகுதியில் ஏற்படும் அசௌகரியம். இது கடுமையான வலியாக இருக்க வேண்டியதில்லை. அழுத்தம், இறுக்கம் அல்லது கனத்த உணர்வாக இருக்கலாம். சில நேரங்களில் இது வந்து மறைந்துவிடும். அதனால் பலர் அதை அஜீரணம் அல்லது வாயு பிரச்சனை என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் இதயத்திற்கு சொல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் சீராக இல்லாத பொழுது உடல் இப்படியான உணர்வுகளை வெளிப்படுத்தும். அதேபோல் இடது கை, தோள்பட்டை, கழுத்து அல்லது தாடை பகுதிகளில் காரணமில்லாத வலி அல்லது சிரமம் தோன்றலாம். இது அந்த இடங்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனையாக அல்லாமல் இதயத்திலிருந்து வரும் சிக்னலாக இருக்கலாம். இதயத்திற்கு தேவையான ஆக்சிஜன் போதிய அளவில் கிடைக்காத போது அந்த வலி நரம்புகள் வழியாக உடலின் பிற பகுதிகளில் வெளிப்படும். மேலும் எந்த பெரிய வேலைகளும் செய்யாத நிலையிலேயே மூச்சு திணறல் ஏற்படுவது, உடல் குளிர்ச்சியாக இருந்தாலும் அதிகமாக வியர்வை வெளிப்படுவது போன்றவை கவனிக்க வேண்டிய அறிகுறிகள். இதயம் சரியாக செயல்படாத போது உடலின் சமநிலையை காப்பாற்ற நரம்பு மண்டலம் அதிகமாக செயல்படும். அதன் விளைவாக இத்தகைய மாற்றங்கள் தோன்றும். அதோடு திடீரென தலை சுற்றல், குமட்டல், மயக்கம் போன்ற உணர்வுகளுக்கும் ஏற்படலாம். இது சாதாரண வயிற்று கோளாறு என நினைத்து புறக்கணிக்கப்படுவது வழக்கம். ஆனால் மூளை மற்றும் முக்கிய உறுப்புகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறையும் பொழுது உடல் இவ்வாறு எச்சரிக்கை கொடுக்கிறது. எனவே இத்தகைய அறிகுறிகள் காரணமின்றி தொடர்ச்சியாக தோன்றினால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். சரியான நேரத்தில் எடுத்த ஒரு முடிவு ஒரு உயிரை காக்கும் வாய்ப்பாக மாறலாம்.